இன்னைக்கு காலையில் கூட அண்ணாமலை பேசியிருக்காரு. அன்றைக்கி அந்த ஃப்ளைட் மோடுலேருந்து வெளியில் வந்தவுடனே அவர் வந்து அந்த ஞானசேகரன் வந்து இதில் பேசியிருக்காரு, ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்காரு. தப்பு பண்ணிவிட்டு வெளியில் வரவன் எதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறான்? குற்றவாளி ஒன்று. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, கோட்டூர்புரம் திமுக நிர்வாகியான சண்முகத்திட்ட பேசுகிறாரு. அங்கிருந்து கால் வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர்கிட்ட போகுது. அப்படியே ரிட்டர்ன் ஆகுது கால் மறுபடியும். இதை மாதிரி வந்து அது எப்போது 23ஆம் சம்பவம், 24ஆம் அவரை கைது பண்ணி அன்றைக்கே வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. யார் சொல்லி விடுதலை பண்ணாங்க? யாரோ சொல்லியிருக்கணும். இந்த ஃபோன் கால்லாம் யாருக்கு போயிருக்கு? கோட்டூர்புரம் நிர்வாகிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம் இதில் பேசுனது வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தா தெரியாது, இவ்வளோ நிமிஷம் பேசுகிறாங்கன்னு இதில் தெரியும். வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தால் அந்த காலை வந்து ரிட்ரீவ் பண்ணுறது ஐபிடிஆர்னு போலீஸால் பண்ண முடியும். இந்த வழக்கில் இதே மாதிரி வந்து இன்னும் 2 உயர் காவல் அதிகாரிகளுடன் ஞானசேகரன், கோட்டூர்புரம் சண்முகம் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிலீஸ் பண்ணது வந்து சாட்சிகளையும் சான்றுகளையும் ஆதாரங்களையும் அழிப்பதற்காகவா? மா சுப்பிரமணியத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கோட்டூர்புரம் சண்முகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?